ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டனை தவறுதலாகவோ அல்லது தெரியாமலோ அல்லது மோசடியாகவோ ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அது என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை குறைத்து காட்டுவது. அதாவது வருமானம் இருக்கும், ஆனால் டாக்ஸேஷனை எவேஷன் பண்றதுக்கு வேண்டி இன்கத்தை குறைவா காமிச்சிட்டு டாக்ஸை கம்மியா கட்டுறது அல்லது டாக்ஸை கட்டாம ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இதுவும் தண்டனைக்குரிய குற்றமாகும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருமானம் இல்லை ஆனா வருமானத்தை காமிச்சிட வேண்டியது. பொதுவா நம்ம பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல அல்லது கேஷ் டிரான்சாக்ஷன்ல அமௌண்ட் நம்ம கையில இருந்ததுன்னா அது வருமானம் வந்ததாகவே நம்ம கருதப்படும். ஆனா 2 டிரான்சாக்ஷனுமே இல்லை, ஆனா பேங்க்ல லோன் வாங்கணும் அல்லது வருமானம் வந்து கேஷா வருது, அதை பேஸ் பண்ணியோ அல்லது அதை வந்து குறைவா இருக்கும், ஆனா ஒரு இன்கத்துக்கு வேண்டி, அதாவது இன்கம் டாக்ஸ்ல ஒரு இன்கம் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நார்ம்ஸ் இருக்கிறங்காட்டி அந்த ஒரு இன்கத்தை இவ்வளவு வரைக்கும் லிமிட் இருக்கிறங்காட்டி அது வரைக்கும் காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன், அதாவது வருமானமே இல்லை ஆனா இன்கத்தை அதுல டிக்ளேர் பண்ணி காமிச்சிங்கனாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் தான். அதே மாதிரி ராங்கா டிடிஎஸ் கிளைம் பண்றது, இன்கத்தை வந்து குறைவா காமிச்சு டிடிஎஸ் கிளைம் பண்ற மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இதுவும் தவறுதலான ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசி மெடிக்ளைம், அதாவது ஓல்ட் ரெஜிமில நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஏடிசிசி அதை அந்த பேஸ் பண்ணி நம்ம டிடக்ஷனை இன்கத்தை வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண அந்த டீடைல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறது. அதாவது அந்த டீடைல்ஸ் அமௌண்ட்டே நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆளுங்க, ஆனா இதுல டிடக்ஷனா கிளைம் பண்ணி அப்படி பண்ணீங்கன்னா அதுவும் வந்துட்டு தண்டனைக்குரிய குற்றமாகும். அதுக்கான டாக்குமெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். சப்போஸ் முடியல அப்படின்னா அதுவும் டாக்ஸபிள் இன்கமா கருதி அதுக்கு அதிகமான டாக்ஸ் வசூலிக்க வாய்ப்புள்ளது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமே விட்டுறது. நமக்கு டிரான்சாக்ஷன் வந்து கேஷா டீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த பேங்க் வழியா அமௌண்ட் வந்திருக்கும், நம்ம இன்கம் டேக்ஸோட அவேர்னஸே, அதாவது ரிட்டர்ன் ஃபைலிங்கோட அவேர்னஸே தெரியாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்னை ஃபைலே பண்ணாம டாக்ஸே கட்டாம விட்டுற வேண்டியது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, அதாவது லிமிட் ஆஃப் டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட்ல இவ்வளவு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேல போகும்போது டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கான இன்கத்தை நம்ம டிக்ளேர் பண்றது நல்லது. அப்படி இல்லாட்டி தண்டனைக்குரிய குற்றமாகும். இதை பற்றிய தண்டனைக்குரிய விவரங்களை அடுத்த வீடியோவில் டெலிவரி பண்றேன்.